வணக்கம். கம்பராமாயணம் கிட்கிந்தா காண்டம் பகுதி 5. புல்லரசன் சம்பாதி பொய்யுரை பேச மாட்டான். உள்ளங்கை நெல்லிக்கடி போல தெல்ல தெளிய உள்ளதை எடுத்துரைத்தான். இனி நாம் உயிர்விட தேவையில்லை, செய்ய வேண்டுவனவற்றை திறம்பட செய்வதே தக்கது என்று வானரர் தம் கருத்தை தெரிவித்தனர். சூரியன் மகனாகிய சுக்ரீவனையும் சுடர்விற்கை ராமனையும் தொழுது உற்றது அறைந்தால் நம் கடமை முற்று பெறும். எனினும் நாமே ஆராய்தல் தெளிவான செயலாகும் என்ற முடிவுக்கு வந்து நம்மால் கடலை கடக்க முடியுமா என்று ஆராய்ந்தனர். அவரவர் தம் ஆற்றலையும் திறமையையும் விரித்துரைக்க முயன்றனர். நீலன் என்னால் கடலை கடக்க இயலாது என்று தெளிவுபட கூறினான். அங்கதன் அக்கறைக்கு செல்லும் ஆற்றல் எனக்கு உண்டு, திரும்ப இக்கரைக்கு வர முடியும் என்று கூற என்னால் முடியாது என்றான். சாம்பவானும் தனக்கு ஆற்றலின்மையை வெளிப்படுத்தினான். மேருமலை இடர தன் கால் முடம்பட்டு விட்டது. அனுமனே ஆற்றல் மிக்கவன், செல்லத்தக்கவன் அவனே என அவன் வெறுத்து கூறினான். அனுமனுக்கு நீண்ட வாழ்நாள் வரம் உள்ளது, அதனால் அவனை யாரும் அழிக்க இயலாது. சாத்திர நூல்களின் நுட்பங்களை அவன் அறிந்தவன், திறமையாய் பேசும் சொல்வன்மை உடையவன். யமனும் அஞ்சும் சினமும் உடல் வலிமையும் சிவனை போல கடும் போர் செய்யும் திறமும் படைத்தவன். கடல் கடந்து திரும்பும் ஆற்றலும் அனுமனுக்குத்தான் உண்டு. ராமனும் அனுமனிடமே மிக்க நம்பிக்கை வைத்திருக்கிறான். எண்ணி செயல்படும் நுண்ணறிவும் எதையும் சாதிக்கும் திண்மையும் அனுமனிடமே உள்ளன. வயதாலும் சாம்பவானை விட மிகவும் இளைஞன். பேருருவம் எடுத்து மண்ணும் விண்ணும் வியாபிக்கும் பேராற்றல் அவனிடமே உள்ளது. அமைச்சனுக்கு உரிய அறிவும் படைத்தலைவனுக்கு உரிய வீரமும் அறிஞருக்கு உரிய சிந்தனையும் சிங்கம் போன்ற சீற்றமும் அஞ்சாமையும் உள்ளமையால் செல்லத்தக்கவன் அனுமனே என்று சாம்பவான் கூறினான். இவ்வாறு சாம்பவான் புகழ்ந்து கூறி முடித்ததும் அறிவிற் சிறந்த அனுமன் சம்மதித்தான். உறுதியான நெஞ்சோடு தன் உள்ள கருத்தை உரைத்தான். இலங்கையை தோண்டி எடுத்து வேரோடு இவ்விடம் கொண்டு வருக என்றாலும், அறக்கரை அழித்து அனங்கனைய சீதையை கொண்டு வருக என்றாலும் செய்து முடிப்பேன், கலங்க வேண்டா, இது உறுதி என்று கூறினான். கடலை மிக எளிதில் கடப்பேன் என்று சொல்லி அனுமன் பேருருவில் நின்றான். திருமாலின் திருவடி உலக அளக்க தாவியது போல அனுமன் கடலை கடக்க தானே ஆகி நின்றான். மகேந்திர மலை மேல் நின்ற அனுமன் கூர்மமாகிய ஆமை போல் நின்ற மந்திர மலை போல் காட்சியளித்தான். அனுமன் விண்ணலாவ நின்றான். மின்னலை உடைய மேகங்கள் அவன் காலில் படிந்து அவன் காலுக்கு கட்டிய வீர கல்களைப் போல ஒளி செய்தன. அவன் ஏறி நின்ற மகேந்திர மலை அண்டங்களை தாங்கும் பொன்மயமான தூணின் அடியில் இட்ட கல்லை போல காணப்பட்டது. இத்துடன் கிட்கிந்தா காண்டம் நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.